மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு அதிசார பயிற்சியை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்க போறார். அப்ப இந்த மிதுன ராசியில குரு இன்னைக்கு டேட்டுக்கு இருக்கார். அடுத்த மாசம் அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு. கன்சிடர் ஒரு 2½ மாசத்துக்கு இந்த குரு ராசிக்கு 2ல ஃபார்வர்ட் ஆக போறார். அப்ப இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஆகும்போது நமக்கு பலன்கள் ஒரு மாற்றம் இருக்கு. அப்ப இந்த இதுல ஒரு 4 விதமான ஒரு பலன்கள் நமக்கு மாறும். அது காரணம் இந்த குரு நின்ற பலன், குருவோட பார்வை பலன்கள். அப்ப குரு ராசிக்கு 2ல நிக்கிறாரு, குடும்பஸ்தானத்துல நிக்கிறாரு. அப்ப அவர் நின்ற இடத்துல அவருக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்று 3 பார்வை பலன்கள்ல அவர் உங்களோட சத்ருஸ்தானத்தையும், உங்களோட அஸ்தமஸ்தானத்தையும், உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் இந்த மாதிரி பார்க்க போறார். அப்ப இந்த மாதிரி பார்வை பலன்களையும், இந்த மாதிரி நின்ற பலன்களையும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா இது கன்சிடர் ஒரு 74 நாளுக்கு தான் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த 74 நாள் சென்று எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த 74 நாள் சென்று இந்த குரு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறார். அப்ப ராசிக்கு மறுபடியும் அகைன் வந்துருவாரு. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள். அப்ப அடுத்த மாசம் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். அதை நான் பேசுறேன். அப்ப இந்த குரு ராசிக்கு 2ல வரும்போது இங்க குடும்பஸ்தானத்துல நிக்க போறார். அப்ப குடும்பஸ்தானம் அப்படின்னு வரும்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்ல, குடும்பம் ஒரு பிரிவு, கணவன் மனைவி ஒரு மனஸ்தாபங்கள், நாங்க பிள்ளைங்க அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கோம், அம்மா அப்பா பிள்ளையை விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கூட்டுல இருக்கும்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒற்றுமைக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அடுத்த 2½ மாசத்துல இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயம், அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அது சிப்ளிங்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட கூட்டு குடும்பம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுவும் ஒரு குடும்பமா மாறுவதற்குரிய விஷயங்கள், திருமணத்துக்குரிய வாய்ப்புகளும் இவர் ஏற்படுத்தார். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். 2வது இந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 2ல வர்றாரு அப்படின் போது உங்களுக்கு இது வாக்கு ஸ்தானம் கூட ஆல்சோ. அப்ப கம்யூனிகேஷன் பேச்சு திறமை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க பேசுற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி விஷயங்களை மாற்றி அமைப்பதற்குரிய கெப்பாசிட்டி இவர் ஏற்படுத்தார். அப்ப நல்ல ஒரு பேச்சு திறமை, பேச்சுல நல்ல ஒரு வலு சேர்வதற்குரிய விஷயங்களும் இவர் ஏற்படுத்தார். அதே மாதிரி உங்களுக்கு வியாபார நிமித்தமா அந்த பேச்சு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவீங்களா, வியாபாரம் பண்ணலாம், இல்ல தொழில் செய்யலாம், இல்ல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட்ல எதுல இருக்குனாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு 74 நாள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள், அது ப்ரொமோஷனா இருக்கலாம், போஸ்டிங்கா இருக்கலாம், உங்களோட பினான்சியல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கூட இவர் ஏற்படுத்துவார். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த 2½ மாசம் இருக்கு அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி இந்த குரு உங்களோட சத்ருஸ்தானம், ரணரோக சத்ருஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப சத்ருஸ்தானம் அப்படின்னு வரும்போது அதுல நமக்கு கடன், நோய் இந்த 2 விஷயங்கள்ல நம்ம